ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். கடந்த வருஷம் 2024 ஜனவரியிலேருந்து நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் லாஸ்ட் இயர் டிசம்பரில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டான JLPT N5 அப்படின்ற எக்ஸாம் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். N5ன்றது வந்து ரொம்ப பிகினர் லெவல் எக்ஸாம் அண்ட் அதுக்கு மேலே வந்து N4, N3, N2, N1 அப்படின்ற லெவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ N5 வந்து என்னால் சொந்தமாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் வந்து கோர்சஸ் எங்கேயும் எடுத்துக்காமல் நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் இயர் டிசம்பரில் எழுதியிருந்தேன் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து இந்த வருஷம் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து வந்துருந்தது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். அடுத்ததாக இந்த வருஷம் 2025 ஜூலையில் நடக்க போகிற அடுத்த JLPT N5 எக்ஸாமுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அதுக்காக நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜனவரி மாதத்துலேருந்து வந்து ஜப்பானிய கல்ச்சர், அவங்களோட ஆர்ட், அவங்களோட அனிமேஸ், அவங்களோட உணவு வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதோட வேர்ட்ஸ், உடைகளில் இருக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், உணவில் இருக்கிற வேர்ட்ஸாக இருக்கட்டும், சாக்கே, சூஷி, உடைகளில் வந்து கிமோனோ, இந்த மாதிரி வந்து கல்ச்சரை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வார்த்தைகளை வந்து நிறையவே நான் வந்து உள்வாங்கிக்கிட்டேன். அண்ட் கூடவே வந்து நிறைய அனிமேஸ் வந்து பிளான் பண்ணி பார்த்தேன் லாஸ்ட் இயரில். அனிமே மூலமாக நான் கற்றுக்கிட்டது வந்து நிறைய வேர்ட்ஸ் தான். ஸோ கிராமர்ஸ் அதெல்லாம் வந்து நான் என்னால் அதுலேருந்து எதுவுமே எடுத்துக்க முடியல. பட் நிறைய வேர்ட்ஸ் வந்து எனக்கு இம்மர்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நிறைய என்னோடய மூளைக்குள்ளே வந்து அதுவாகவே போயிட்டு இருந்தது. ஸோ ஜனவரியிலேருந்து ஒரு மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இதே வேலையாக போயிட்டு இருந்தது. ஒன்ஸ் நான் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மொழியோட உச்சரிப்பு, சவுண்ட் இதுக்கெலாம் வந்து நான் பழகுனதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நான் போக ஆரம்பித்தேன். ஜப்பானிய எழுத்து வடிவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா மினோனோ நிஹோங்கோ 1 எடிஷன் 2 இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் புக்கோட PDF எனக்கு வந்து ஆன்லைனில் கிடச்சிது. அண்டு அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய யூடியூப் வீடியோஸ் மூலமாக தான் இந்த மினோனோ நிஹோங்கோவோட வொக்காபுலரிஸ் அண்ட் வந்து லெசன்ஸை வந்து நான் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ? இந்த வீடியோ வந்து ஒரு நாளில் முடிகிற வீடியோ கிடையாது. இந்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து ஒரு 50 நாளைக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாமே. லாஸ்ட் இயர் வந்து நான் அரௌண்ட் ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஜப்பானிய வரி வடிவங்கள், அதாவது எழுத்து வடிவங்களை வந்து நான் முழுமையாக கற்றுக்கிறதுக்கு. முழுமையாக இந்த சென்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் காஞ்சி வந்து ஒரு கடல் மாதிரி, அதில் வந்து நம்மளால் எல்லாத்தையும் எடுத்தோடனே கற்றுக்க முடியாது. பட் N5 லெவல்னு வச்சுக்கலாமே. ஸோ N5 லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்ட்ஸான அந்த 3 ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹீரகானா, கதகானா அண்ட் காஞ்சி. இது வந்து 3மே நமக்கு வந்து ஒரு ஃபெமிலியரைஸ் ஆகிருக்கணும். அஃப்கோர்ஸ் ஹீரகானா அண்ட் கதகானா வந்து உங்களால் ஃபுல்லாக வந்து படிச்சிட முடியும், மெமரைஸ் பண்ணிட முடியும். காஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 100லேருந்து 120 காஞ்சி வந்து N5 எக்ஸாமுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து தயார்படுத்திக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 50 நாளைக்கு 50 வீடியோ, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, பெருசாக எடிட் வந்து இருக்காது. நான் எப்படி படித்தேன், நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி ஹீரகானா, கதகானா, காஞ்சி வந்து நான் மெமரைஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அதோட முதல் வீடியோ இது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜப்பானிய எழுத்து வடிவங்களோட வகைகள் அண்ட் வந்து அதோட யூசேஜ் அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி, இந்த 3 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெப்கேம் அண்ட் வந்து கொஞ்சம் சிஸ்டம் அண்ட் வந்து ஒரு டேப்லெட் இதெல்லாம் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். கூடவே வந்து என்னோடய ஃபேஸையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜப்பானிய மொழியை வந்து ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து நிஹாங்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிஹோன் அப்படின்றது அஃப்கோர்ஸ் தேர் கண்ட்ரி நேம். நிஹோன், நிப்பான், ஜப்பான் எல்லாமே வந்து அதை தான் குறிக்கும். கோ அப்படின்றது வந்து மொழி, வார்த்தை, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்து மொழி அப்படின்னு குறிக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்.
நிஹோங்கோ அப்படின்றது வந்து ஜப்பானிய மொழியை வந்து அவங்க லாங்குவேஜில் அழைக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காஞ்சி ஆர் ஹிரகானா வந்து யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணுறேன். இது வந்து காஞ்சியில் வந்து நிஹாங்கோ அப்படின்றது ஜப்பானிய மொழி. ஸோ இதில் வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் 3 வகைகள் வந்து இருக்குது. முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி, ரெண்டாவதாக வந்து கதகானா, மூன்றாவதாக வந்து ஹீரகானா. ஸோ இப்படி தான் வந்து ஜப்பானிய மொழி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான ரைட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ தமிழில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு ரைட்டிங் சிஸ்டம் தான் இருக்குது. உயிரெழுத்து மெய்யெழுத்து இது ரெண்டையும் வந்து இணைச்சு உயிர்மெய் அப்புறம் வந்து அகுன்ற ஒரு ஆயுத எழுத்து அண்ட் இது இல்லாமல் சமஸ்கிருத எழுத்துக்களையும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ச ஷ ஜ இதெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரே லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் 2 விதமான ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதை மிக்ஸ் பண்ணி அவங்க எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜப்பானிய மொழியை பொறுத்த வரைக்கும் ஹிரகானா, கதகானா, காஞ்சி 3மே இணைச்சி தான் வந்து பயன்படுத்துவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ தட் கொஞ்சம் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆல்ரைட். ஜப்பானிய மொழியோட எழுத்து முறை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து காஞ்சி, கதகானா, ஹிரகானா இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம இப்போது பிரித்து படிக்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு வார்த்தை, இது ஒன்று ஒரு கனெக்டிங் வேர்டு அண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு வார்த்தை, இது ஒரு கனெக்டிங் வேர்டு, இது ஒரு வார்த்தை, இது எல்லாமே சேர்த்து ஒரு வார்த்தை, இது ஒரு கனெக்டிங் வேர்டு, இது ஒரு வார்த்தை, இது ஒரு கனெக்டிங் வேர்ட் அண்ட் இது ஒரு வார்த்தை, இது வந்து ஒரு கன்ஃபார்மிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வத்தாஷிவா இந்த வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் வந்து வத்தாஷி, இது வந்து வா, இது வந்து ஹான்னு தான் எழுதுவாங்க, பட் படிக்கிறப்போ வான்னு எழுதுவாங்க. இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதையும் வத்தாஷி வா, இது வந்து யமா, இது வந்து தோ, இது வந்து சக்குரா, இது வந்து சக்குரா, இது வந்து தோ, இது வந்து கோஃபி. இங்கிலீஷில் இருக்கிற காஃபி தான் இங்கே வந்து கோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, கோஹி அப்படின்னு சொல்லுவாங்க. கோஹி கா, சுகி, இது வந்து சுகி, தேஸ் அல்லது தேசு இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா வத்தாஷிவா எனக்கு வான்றது வந்து இப்போதைக்கு வந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அப்படின்ற ஒரு 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 பேட்டர்ன் வந்து அவங்க மொழியில் இருக்குது, நம்ம மொழியில் கிடையாது. எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து எனக்கு வந்து இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கனெக்டிங் வேர்டு தான் வந்து இங்கே வா. இது
நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நம்ம பின்னாடி பார்க்கலாம். எனக்கு வந்து யமா அப்படின்னா மலை, தோ அப்படின்னா மற்றும், சக்குரானா சக்குரா மலர், ஜாப்பனீஸ் நேஷ்னல் ஃப்ளவர். இப்போ அந்த சீசன் போயிட்டுருக்காங்க. மலை மற்றும் சக்குரா மற்றும் காஃபி. கன்றது வந்து இதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம். ஸோ வந்து எனக்கு வந்து மலை மற்றும் சக்குரா மற்றும் காஃபியை அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கல் தான் இந்த இடத்துல வந்து கா. காஃபியை பிடிக்கும், சுக்கி அப்படின்றது வந்து பிடிக்கும். தேசு அப்படின்றது வந்து அவங்க மொழியில் ஒரு கன்ஃபார்மிங் லெட்டர் அல்லது வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்ஃபார்மாக சொல்கிறதெல்லாம் வந்து இந்த தேசு அப்படின்ற ஒரு ஃபார்மோட எண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து மலை மற்றும் சக்குரா மற்றும் காஃபியை பிடிக்கும். ஸோ இதை எவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். காஞ்சி, கதகானா, ஹிரகானா எல்லாமே வந்து கலந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு கலர் கோடு வச்சுக்கலாம். ஸோ எல்லோ வந்து காஞ்சிக்கு அசைன் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து கதகானாக்கு அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கலர் வந்து ஹீரகானாக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோ, ஆல்ரைட். அடுத்தது கதகானா. இங்கே வந்து காஃபி அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் கதகானா. கோஹி அப்படின்னு நாங்கள் சொல்லுவாங்க, கோஹி. அண்ட் வந்து மிச்சம் எல்லாமே வந்து ஹீரகானா. ஸோ இப்படி தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த சென்டென்ஸ் வந்து நான் இப்போது எழுதியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து இதோட யூசேஜ் பார்க்கலாம். காஞ்சி, கதகானா, ஹீரகானா. ஸோ தட் உங்களுக்கு இனிமேல் வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த மாடர்ன் டேஸில் மாடர்ன் ஜாப்பனீஸ் வந்து எப்படி வந்து இந்த மூணையும் வந்து பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மொழியை கற்றுக்கிறப்போ. உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போது ஓரளவுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட் வந்து. ஸோ இந்த 3 சிஸ்டம் பார்த்தோம் இல்லைங்களா, ஹீரகானா, கதகானா அண்ட் காஞ்சி. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ இந்த டைப்ஸோட யூசேஜ் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழேருந்து பார்க்கலாம், காஞ்சியிலேருந்து. ஸோ காஞ்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து சீனாவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வரி வடிவம், எழுத்து வடிவம். ஸோ 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஜப்பானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எழுத்து வடிவமும் வந்து கிடையாது. அது ஒரு வாய்வழி மொழியாக மட்டுமே இருந்தது. இன்றைக்கும் சில மொழிகள் இருக்குது நம்ம நாட்டிலையும். ஸோ அந்த மொழி மாதிரியே அதுவும் வந்து ஒரு வாய்வழி மொழியாக இருந்தது 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைனாவிலேருந்து புத்த மதம் இவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறப்போ அண்ட் அது கூடவே வந்து அந்த எழுத்து வடிவங்களையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து உள்ள ஃபஸ்ட்டு காஞ்சி அப்படின்றது வருது. இந்த காஞ்சி தான் மித்த எழுத்து வடிவங்கள் பிறப்பதற்குமான மூலமாக இருந்திருக்கு. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போது காஞ்சி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோஸ்ட் நவுன்ஸ், வேர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். வினையெச்சம் வந்து பெயர் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே குறிக்கிறதுக்கு வந்து காஞ்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யமா அப்படின்ற ஒரு காஞ்சி வச்சுக்குவோம். இது வந்து மலையை குறிக்குது இல்லைங்களா. சீனாலேயும் வந்து இது மலையை தான் குறிக்கும். பட் சீனாவில் வந்து ஷான் அப்படின்னு வந்து ஷானோ சான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜப்பானில் வந்து முன்னமே வந்து யமா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த மலையை குறிக்கிறதுக்காக. இந்த காஞ்சியை வந்து சைனீஸ்லேருந்து கடன் வாங்கிக்கிட்டு படிக்கிறப்போ அவங்க வந்து அதை யமான்னு படிப்பாங்க. அண்ட் அது கூடவே வந்து இந்த சான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதோட ஒரிஜினல் ரீடிங் அதையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம காஞ்சி பற்றி படிக்கிறப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போது எனஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்தில் அவங்க சைனாவிலேருந்து இந்த சிஸ்டத்தை எடுத்துக்கிறப்போ வந்து நிறைய வேர்ட்ஸுக்கு வந்து காஞ்சி வந்து இருந்தது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தது. ஓவர் த பீரியட் ஆஃப் எவல்யூஷன் நிறைய ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரவுண்ட் 2100 காஞ்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க, கவுண்டில் இருக்கிற காஞ்சிஸை வந்து. ஸோ இதை வந்து ஜோயோ காஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த ஜோயோ காஞ்சியில் ஒரு 100 to 120 காஞ்சி தான் நம்ம இந்த JLPT N5க்காக படிக்கணும். ஸோ செகண்ட் யூசேஜ் வந்து அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர் அண்ட் புக்ஸ்.
அண்ட் ஜாப்பனீஸ் நேம்ஸ் ஆஃப்கோர்ஸ். நம்ம என்ன ஒரு ஜாப்பனீஸ் பர்சனோட நேம் எடுத்தாலும் அதை வந்து காஞ்சியில் தான் எழுதுவாங்க. இதில் நிறைய குழப்பங்கள்லாம் நடந்திருக்கு ஒரு டைம். ஏன்னா ஒரே காஞ்சிக்கு வந்து 2-3 ரீடிங் இருக்கும். அதாவது ஒரிஜினல் சைனீஸ்லேருந்து வந்த அந்த ரீடிங் அண்ட் வந்து ஜப்பான்லேருந்து இருக்கிற அந்த ரீடிங். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தனகா சான் அப்படின்றவர் வந்து மினோனோ நிஹோங்கோ ஒரு புக்கில் வந்து வருவார். தனகா அண்ட் வந்து டோக்கியோ இதெல்லாம் வந்து ஜப்பானிய பெயர்கள், ஊரோட பெயராக இருக்கட்டும், ஒரு பர்சனோட பெயராக இருக்கட்டும், அதை வந்து காஞ்சி யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. அண்டு கலை பொறுத்த வரைக்கும் கேலிகிராஃபி அண்ட் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேலிகிராஃபியை வந்து ரொம்பவே அங்கே மதிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து காஞ்சியோட யூசேஜ் வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கதகானா. ஸோ இன்றைக்கி வந்து கதகானா வந்து ஒன்லி ஃபார் சர்டன் லிமிட்டட் திங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கதகானா வந்து ஃபாரின் வேர்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எழுத்து வடிவத்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டா அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற உச்சரிப்புக்கு அவங்க வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து எக்ஸாக்டான இந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரா அப்படின்ற கன்வர்ஷனுமே இதனால தான் நடக்குது. ஜப்பானிய மொழியில் வந்து லா வந்து கிடையாது, எந்த லாவுமே கிடையாது. தமிழில் வந்து நமக்கு 3 லா இருக்குது, அவங்களுக்கு எந்த லாவுமே கிடையாது. அதனால் இந்த லா என்ற வார்த்தையை வந்து அவங்க ரானே வந்து உச்சரிச்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து லண்டன் அப்படின்றது வந்து ரொந்தோன் அப்படின்னு தான் வந்து படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு போக போக வந்து புரிஞ்சிடும். அண்ட் ரெண்டாவது ஃபாரின் நேம்ஸு, பிளேஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து நேமாக இருக்கட்டும். இப்போ லண்டன் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா நாகா என்னோடய பேர் வந்து எழுதியிருக்கேன். கதகானால தான் நம்ம எழுதணும். ஃபாரினர்ஸ் வந்து எல்லாருமே நம்ம கதகானால தான் எழுதணும். ஏன்னா நம்மளுடைய அந்த உச்சரிப்புக்கு வந்து காஞ்சியில் வந்து எழுத்துக்கள் வந்து இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆனால் கதகானால வந்து ஆல்மோஸ்ட் அவங்களால வந்து மேட்ச் பண்ணிட முடியும். அப்படின்றதுனால அவங்க வந்து ஃபாரினர்ஸ் யாராக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி அதை வந்து கதகானால எழுதுவாங்க. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கேன், நாகா அண்ட் சே இன் நா இ, சென்னை, இவ்வளோ தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒனமோட்டோஃபியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேரை பார்த்து ரொம்ப பயந்துட வேண்டாம். நம்ம தமிழில் ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ வளவளப்பாக இருக்குது, நெஞ்சு படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான ரெட்டை கிளவி வார்த்தைகளுக்கு வந்து கதகானாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய ரெட்டை கிளவி வந்து அங்கேயும் இருக்குது. சவுண்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அர்த்தம் வந்து ஒன்றா இருக்கும். அண்ட் சயின்டிஃபிக்கல் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கே வந்து எபோலா வைரஸ்ன்றதை எபோரா வைரஸு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாவுக்கு பதிலாக ரா போட்டிருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு லா இல்லாததுனால ராவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எபோரா வைரஸு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம்ஸ் அண்ட் அட்வர்டைஸிங். ஸோ ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜப்பானுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க காஞ்சி, ஹிரகானா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவங்க குளோபலாக போகிறப்போ அந்த கதகானா அப்படின்றதே ஃபாரின் வேர்ட்ஸுக்குன்றப்போ இந்த வேர்டை வந்து இவங்க ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ரோமாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு கீழேயே நம்ம பார்ப்போம். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கப்பு நூதொரு, கப் நூடுல்ஸ் தான் வந்து கப்பு நூதொரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பசைஸ் இன் டெக்ஸ்ட். அனிமேஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து குறிக்கிறதுக்காக இங்கே இந்த மாதிரி கதகானாவே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நிறைய எம்பசைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றப்போ வந்து கதகானா வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காஞ்சி பார்த்தாச்சு, கதகானா பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து இன்னையோட யூசேஜ். ஹிஸ்டரியில் வந்து இது எப்படி யூஸ் ஆச்சுன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹீரகானா. ஸோ ஹீரகானான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் யூசேஜ் வந்து அதுக்கும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் எவல்யூஷன் ஜாப்பனீஸ் வந்து காஞ்சியோட பயன்பாடை வந்து குறைக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஞ்சி வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ காஞ்சி வந்து 50,000க்கு மேலே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் சைனீஸ்லேருந்து வந்த அந்த காஞ்சி லிஸ்ட்டு. ஜப்பான் மொழியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்து காஞ்சியில் இருந்தது.
இப்போ இந்த 2000 குறைச்சதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகளுக்கு வந்து காஞ்சி வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து வெறும் ஹிரகானாவை யூஸ் பண்ணியே எழுதுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தை, நெக்கோனா பூனை, ஸோ அதை வந்து ஹிரகானாவை மட்டுமே யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து தபெரு, சாப்பிடு அப்படின்றது அர்த்தம். இதுக்கு வந்து வெறும் ஹிரகானாவை மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து காஞ்சி யூஸ் பண்ணியே எழுதலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கிராமர் பார்ட்டிகிள்ஸ். இதுதான் இன்னமும் ஹிரகானா அண்ட் காஞ்சியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, என்ன பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படின்னா, தமிழில் வந்து நம்ம ஒன்று சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் இருக்கேன் அப்படின்னா என்னை, என்னால், என்னுடைய அப்படின்ற நிறைய விதமாக வந்து நம்மளை அந்த ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து இந்த கிராமர் பார்ட்டிகல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிஹோன் நீ இக்கிமாசு அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிஹோன்னா ஜப்பான், முதல்ல பார்த்த மாதிரி. நீனா நிஹோனுக்கு, இக்கிமாசு போவேன், ஐ வில் கோ டு ஜப்பான் அப்படின்றது தான் வந்து இதை மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல காஞ்சி இருக்குது. இந்த நீ அப்படின்றது வந்து ஹிரகானா வேர்டு. இக்கி, அதில் வந்து கி, இது வந்து மிக்ஸ் ஆஃப் வேர்டு. காஞ்சியும் ஹிரகானாவும் சேர்ந்தும் சில வார்த்தைகள் வந்து வரும். ஸோ அதை வந்து ஐ திங்க் இது ஒக்குரிகானான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேர்ந்து வரும் அது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மசு அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபார்மு, ஃப்யூச்சர் டென்ஸையும் குறிக்கும், கரண்ட் இதையும் வந்து குறிக்கும். ஸோ நிஹோன் இக்கி மசு அப்படின்னு சொல்லி இதை படிக்கலாம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹிரகானா வந்து அதிகமாக சில்ட்ரன்ஸ் புக்ஸில் அண்ட் இன்ஃபார்மல் ரைட்டிங்கில் வந்து இருக்கும். ஏன்னா இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து இந்த காஞ்சி வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில காஞ்சிஸ்லாம் வந்து 10 ஸ்ட்ரோக், 15 ஸ்ட்ரோக், இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரோக் நிறைய வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தயக்கப்படுறவங்க வந்து சிம்பிளாக வந்து ஹிரகானாவில் எழுதிட்டு போயிடுவாங்க. அதாவது இன்ஃபார்மலாக எழுதுகிறப்போ மட்டும். ஃபார்முலா வந்து அஃப்கோர்ஸ் காஞ்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்கில் வந்து அவங்களுக்கு காஞ்சி ஃபெமிலரைசேஷன் இருக்காதுன்றதுனால ஒரு வேர்டு காஞ்சி வேர்டே இருந்தாலும் அதை வந்து ஹிரகானாவில் மட்டுமே எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற யூசேஜ் ஃபார் காஞ்சி, ஹிரகானா அண்ட் கதகானா. அண்டு குறிப்பாக 2 விஷயம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும் இங்கே. அவங்க வந்து இன்னும் ஒரு 2 விதமான சிஸ்டம் ரைட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரோமாஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரோமா ஜீனா வந்து வார்த்தை, எழுத்து அந்த மாதிரி வரும். ரோம் அதாவது யூரோப் அப்படின்னு வச்சுக்கலாமே. அங்கே யூரோப்லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அங்கே யூரோப்லேருந்து டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் தான். ஸோ அந்த இங்கிலீஷில் எழுதுறதெல்லாம் வந்து அவங்க ரோமாஜின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ கீபோர்டில் வந்து டைப் பண்ணுறப்போ இப்படி நம்ம தமிழ் எப்படி டைப் பண்ணுறோம், TAMIL அப்படின்னு டைப் பண்ணால் தமிழ் வந்துடுது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இவங்க வந்து நிஹோன், NIHON அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. அது அங்கே நிஹோன் ஹிரகானாவும் வரும், காஞ்சியாகவும் வரும், எது வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. இந்த இங்கிலீஷில் டைப் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இதை வந்து அவங்க ரோமாஜி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் வந்து ரோமாஜி கேரக்டர்ஸோடு வரும். அதாவது ஃபாரினர்ஸ் படிக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை எதுக்காகன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சில ஃபாரினர்ஸ் வந்து அங்கேயே ஜப்பான்லேயே வந்து செட்டில் ஆகி அவங்களால நிறைய பேச முடியும், நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் ஆனால் அதோட எழுத்து வடிவத்தை வந்து கற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது கக்கு அப்படின்னா படிப்பு அல்லது ஸ்கூல் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் கக்கு வந்து படிக்க தெரியாது. ஸோ அங்கே வந்து GAKU அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரோமாஜியோட யூஸ். அண்ட் வந்து சைன் போர்ட்ஸில் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். அண்ட் வெப்சைட் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுரிகானா ஒன்றுமே இல்லை, ஒரு காஞ்சி. அந்த காஞ்சியோட ரீடிங்ஸை வந்து பக்கத்துலேயே எழுதியிருப்பாங்க. ஒருவேளை அந்த காஞ்சி வந்து நம்ம மேலிருந்து கீழே எழுதுகிறோம் அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் ஹிரகானா லெட்டர்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். இல்லை நம்ம வந்து எப்போதும் நம்ம இங்கிலீஷ் எழுதுகிற மாதிரி, தமிழ் எழுதுகிற மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த கானா ஸ்கிரிப்ட், ஹிரகானா ஸ்கிரிப்ட் வந்து மேலே இருக்கும். நான் ஒரு சாம்பிள் வேணால் நான் காட்டுறேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நிறைய வந்து மாங்காவில் வந்து நிறைய இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான காஞ்சிஸ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதையும் அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் வந்து கதகானாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜப்பானிய மொழியில் இருக்கிற 3 எழுத்து வடிவங்கள் பார்த்தாச்சு. காஞ்சி, கதகானா அண்ட் ஹிரகானா. அண்ட் அதோட யூசேஜ் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து ஃபுரிகானான்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரோமாஜி அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்த்தாச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபுரிகானா அண்ட் ரோமாஜி ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா
அந்த வேர்டு எப்போயாவது வர்றப்போ உங்களால் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக சொன்னது தான். ஸோ இப்போ இந்த 3 எழுத்து வடிவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஜப்பானிய மொழி வந்து எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்தது 5th century வரைக்கும். 5th or 6th centuryயில் வந்து காஞ்சி வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறாங்க. காஞ்சி அடாப்டேஷன். Five or 6th century AD. ஆல்ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து உச்சரிப்பை வச்சு அந்த லாங்குவேஜோட ஸ்கிரிப்டை வந்து அவங்க எடுத்துக்கல, அர்த்தத்தை வச்சு எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த யமா அப்படின்ற வேர்டை பார்த்தோம், அந்த காஞ்சியை பார்த்தோம். சீன மொழியில் அது சான், ஜப்பானிய மொழியில் வந்து அது யமா. ஸோ இப்படி தான் வந்து அவங்க அந்த அடாப்டேஷன் வந்து இருந்தது 5th century வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 8th century போல் வந்து மன்யோகனா அப்படின்ற ஒரு கானா சிஸ்டம் வந்து இருந்தது. மன்யோகனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐ திங்க் 8th century AD. ஸோ இதில் இருந்தது. இது இங்கே ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்குது. என்ன ஷிஃப்ட் அப்படின்னா, இந்த காஞ்சி, இந்த அர்த்தத்தை வச்சு படிக்கிற காஞ்சியிலேருந்து சவுண்டுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஹிரகானா அண்ட் கதகானா பிறக்கிறதுக்கான மூலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜப்பானுக்குன்னு இருக்கிற அந்த சிலபல்ஸ், அதாவது அந்த உச்சரிப்புகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இங்கே தான் ஒரு சவுண்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சில ஆய்வாளர்களால் வந்து ஒரு இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம தமிழில் இருக்கிற ஆ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் தான் இப்போ வந்து அங்கே வந்து உயிரெழுத்துக்களாக இருக்குது. போயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்தை வந்து அங்கே போயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மெய்யெழுத்துன்னு ஒன்று கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு மெய்யெழுத்து இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். அண்ட் உயிரெழுத்துக்களோட மற்ற சவுண்ட்ஸ் இணைஞ்சு அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து வரும். ஸோ அதெல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வேறு ஒரு காஞ்சி வந்து யூஸ் பண்ணாங்க. 1 or 2 காஞ்சி யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆ, இன்றைக்கி வந்து ஆன்றதுக்கு வந்து ஒரு காஞ்சி யூஸ் பண்ணுறோம், ஒரு ஹிரகானா யூஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த ஹிரகானா. ஸோ இந்த ஹிரகானா வந்து அப்புறம் கதகானா வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆரிஜின் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, வேறு காஞ்சியாக கூட இருந்திருக்கலாம். பட் இதுக்கான ஆரிஜின் வந்து மன்யோகனா காஞ்சி தான். ஸோ இந்த மன்யோகனாலேருந்து தான் 2 வந்து பிரான்ச்சஸ் வந்து வருது. ஒன்று வந்து கதகானா, அடுத்தது வந்து ஹிரகானா. ரெண்டுமே வந்து 8th to 9th centuryயில் வர்றதா வந்து நம்பப்படுது. ஸோ என்னென்னா, கதகானா வந்து இந்த சைனீஸ் மாங்க்ஸ் வந்து இந்த புத்த மத அறிவுரைகள் அண்ட் வந்து அந்த சூத்ராஸை வந்து எழுதுறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது மன்யோகனாலிருந்து சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட வரி வடிவங்கள். ஸோ இதை வந்து கதகானா அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் வந்து முழு பேர் தெரில, கூகை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். கூகைன்னு ஒரு மாங்க் இருக்கார். அந்த மாங்க் வந்து இதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. ஸோ இந்த தமிழ் வார்த்தை கூட பொருந்துகிற மாதிரி இருந்தது இந்த கூகை அப்படின்றவர். ஸோ அதனால் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஒரு எவால்வ் ஆகிட்டு இருந்தது பேரலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கதகானா வந்து ரிலீஜியஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, அண்ட் வந்து கவர்னன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது. வேறஸ் இந்த ஹிரகானா பார்த்திங்கன்னா பியூர்லி வந்து ஆர்ட் ரிலேட்டடாக வந்து இருந்தது. அதாவது பர்சனல் ரைட்டிங், போயம்ஸு அண்ட் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் இந்த மாதிரி வந்து எழுதுனாங்க. முக்கியமாக இந்த ஹிரகானா வந்து பெண்களால் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டதாக வந்து நம்பப்படுது. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வேறஸ் கதகானா வந்து எல்லாமே
சைனீஸ் மாங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. எல்லா பெண்களுக்கும் வந்து சைனீஸ் இந்த ஸ்கிரிப்ட் காஞ்சியாக இருக்கட்டும் கதகனாவாக இருக்கட்டும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால் இவங்களே வந்து இருக்கிறதுலேருந்து இந்த சவுண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மன்யோகனாலேருந்தே தான் எகெயின் இதுவும் நடந்திருக்கு. இவங்களே வந்து ஒரு விஷயங்களை வந்து உருவாக்குனாங்க. அதுதான் வந்து ஹிரகனா இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வரி வடிவம். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய ஜாப்பனீஸ் வந்து பீரியட்ஸ் வந்து சொல்லுவாங்க. மேஜி எரா, எடோ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. இதிலலாம் வந்து நிறைய எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. அந்த எவல்யூஷன்ஸோட கடைசியாக வந்து 1947 நினைக்கிறேன் அப்போ வந்து லாங்குவேஜ் ரிஃபார்மேஷன் வந்து நடந்தது. இங்கே தமிழுக்கு வந்து எப்படி வந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நடந்ததோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ரிஃபார்மேஷன் வந்து நடந்தது. பட் எனக்கு சரியான வார்த்தை உபயோகப்படுத்துகிறானான்னு தெரியல. ஸோ இந்த பீரியடில் தான் வந்து நிறைய காஞ்சி வந்து ரிமூவ் பண்ணாங்க, நிறைய ஹிரகானா சவுண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க, தேவையில்லாத சத்தங்கள். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்லேயே வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. அது வந்து நடக்கலை. அது என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 வார்த்தையை எடுத்துக்கலாம். ஐன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம், அவுன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட உயிரெழுத்துக்களில் வந்து தனியாக இருக்கிற வார்த்தை. அதாவது அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ தனியாக இருக்குது, ஓ ஓ அவு தனியாக இருக்குது, அக விட்டுடலாம். இந்த 2 மட்டும் தனியாக இருக்குது இல்லைங்களா. இந்த ஐயை வந்து ஏன் நம்ம வச்சுக்கணும்? இதுக்கு பதிலாக வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற 2 வார்த்தைகள், அதாவது ஆ இ, இதை மட்டுமே இதையே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு ப்ரொப்போசல் இருந்தது. பட் அது வந்து இது நடக்கலை. அதே மாதிரி அவ்வுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆ யூ. ஓகேங்களா. இப்போ இது எங்கே யூஸ் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஐ வந்து ஐயா, இந்த ஐயானும் எழுதலாம், இந்த ஐயானும் நம்ம வந்து எழுதலாம். இந்த ப்ரொப்போசல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் வந்து நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்து சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாங்க. இந்த வி அப்படின்ற சவுண்டு, வே அப்படின்ற சவுண்டு, இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஔவையார், சின்ன வயசில் உளவையார்னு படிச்சிருப்பாங்க சில நபர்கள். ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நடக்காமல் இருக்கணுன்றதுக்காண்டி இந்த ரெஃபர்மேஷன்ஸ் வந்து நடந்தது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவோட வந்து கண்டென்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆரிஜின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சியாக வந்து ஹிரகானா, கதகானா, காஞ்சி, இதில் வந்து N5க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு 50 எபிசோட்ஸாக. கண்டிப்பாக தமிழ் மொழி பேக்ரவுண்ட்லேருந்து ஜப்பானிய மொழி கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து பேசுவாங்க ஜப்பானிய மொழியை வந்து தமிழ்லேருந்து தான் வந்து பிறந்தது அப்படின்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து பொய்ன்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட மொழிக்கும் அவங்களோட மொழிக்கும் ஒரு நல்ல வந்து சிமிலாரிட்டி வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. சவுண்ட்ஸில் மட்டும் இல்லை, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த ஓவர் த பீரியட் லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து நான் பின்னால் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்தந்த மொழியை வந்து அந்தந்த மொழிக்கான தனித்துவத்தோடு நம்ம அதை அணுகிறப்போ வந்து அதை நம்மளால் ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும், கற்றுக்க முடியும் ரொம்ப எளிமையாக. ஜப்பானிய மொழியே வந்து தமிழ்லேருந்து தான் வந்து வந்தது அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் கிளைம்லாம் வைக்காமல் இந்த சிமிலாரிட்டிஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக இதை கற்றுக்கிறப்போ வந்து கற்றுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே எளிமையாக அமையும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுலேருந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.